தமிழகத்தில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு கறிக்கோழி விற்பனை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் கறிக்கோழியின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் நடைபெற்ற தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து இந்த போராட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து இந்த போராட்டமாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம் ஹுசைன். வணக்கம் சதாம் ஹுசைன், கூடுதல் தகவல்கள். வணக்கம் கிப்தி. அதாவது தஞ்சாவூரில் அந்த கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் தஞ்சையில் தனியார் கூடத்தில் இன்று மாலை நடைபெற்றது. கூட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கோழி வணிகர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் முக்கிய அம்சமாக கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகளை அனைத்து மண்டல மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு அரசு எடுத்துரைக்க வேண்டும். கறிக்கோழி விற்பனைக்கு வரும் முன்னர் 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்கும் நடைமுறையை கோழி உற்பத்தியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதனால் கோழிகளுக்கு தீவனம் கொடுப்பதால் அந்த கோழிகள் எடை கூடுதலாக விற்பனை செய்யப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கோழிகளில் உடலில் தீவனங்கள் தங்கி ஜீரணம் ஆவதில்லை. இதனால் அதன் கழிவுகள் வெளியேறுவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு விற்பனைக்காக அனுப்பும் கறிக்கோழிகளுக்கு 15 மணி நேரத்திற்கு முன்னரே தீவனம் வழங்கும் நெறிமுறையை அவசியம் உற்பத்தியாளர்களை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களது கோரிக்கையை ஏற்காததை கண்டித்து ஒரு வார காலத்திற்கு கோழி இறைச்சி விற்பனையை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அதிர்ச்சி தகவல் ஒன்று கொடுத்துள்ளனர். அதே போல் இனி வருங்காலங்களில் மகாவீரர் ஜெயந்தி, வள்ளலார் தினம் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் கறிக்கோழி விற்பனையை செய்ய அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசைன்.